ஹலோ ஆர்ஆர் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் எந்த படத்துடைய ட்ரெய்லரும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ரிவ்யூவும் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான ட்ரெய்லரை பார்க்க போகிறோம். அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அப்படியே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு விட்டுச்சு அப்படின்ட்டு நான் தைரியமாக சொல்லுவேன். அதாவது என்ன படத்தோடைய ட்ரெய்லர்னா அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர்னா ஜெயிலர் 2க்கான ட்ரெய்லருங்க. இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு செல்லம்மா அந்த ஒரு சாங்கில் அனிருத் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள், நெல்சன் அவர்கள்ன்ட்டு 3 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு அப்படியே காதெல்லாம் வலிஞ்சு ஓடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். அதே மாதிரி தான் இந்த ட்ரெய்லரையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அனிருத் அவர்களையும் நெல்சன் அவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு மிகப்பெரிய வார் நடக்குது. அந்த வார் நடக்கும்போது அந்த வார் மூலமாக தான் ரஜினிகாந்த் அவர்களை உள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஹுக்கும் சாங் ரீலோடர் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த ஒரு ஃப்ரேம் வச்சாரு பாருங்க நெல்சன். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்ட்டு. அந்த ஃப்ரேமை பாருங்கள், ரஜினிகாந்த் அவர்கள் அப்படியே கண்ணாடியை கழட்டி இப்படி வைப்பார். இப்படி வச்சோடனே அந்த 4 ராக்கெட் குண்டுகளும் போய் அப்படியே விடும். அப்படி விழும்போது அழுவ பார்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் பாருங்க. பின்னிட்டாங்கங்க. அந்த இடத்துலையே நான் விழுந்துட்டேங்க. அப்புறம் மறுபடியும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க பாருங்கள். கண்ணாடி போட்டு ரஜினிகாந்த் சார் இப்படி நிற்பாங்க. வேறு லெவலுங்க. அதாவது ஒரு 73 வயசுலேயும் ஒரு நடிகருக்கு இப்படி ஒரு நடிப்பின் உச்சத்தில், அவருடைய கரியரின் உச்சத்தில் இருப்பாருன்ட்டு யாரையுமே சொல்ல முடியாது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காருங்க. நம்ம என்ன வேணால் சொல்லலாம், சொட்டை கிட்ட கண்ணாடி கிண்ணாடின்ட்டு என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அவரை மாதிரி ஒரு நடிகரை பார்க்கவே முடியாதுங்க. அப்படியே ஃபஸ்ட்டு என்ன கூஸ் பம்ப்ஸ் இருக்குமோ அது இந்த அளவுக்கும் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இதுலேயும் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பு வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நெல்சன் அவர்களுக்கு ஒரு ஃப்ளாப் படம் போச்சு இப்போ, பிளடி பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு. காமெடி அப்படிங்கிற பேரில் கதையை சொதப்பி வச்சுருக்காங்க. காமெடியும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாமே போச்சு, கதையும் போச்சு, காமெடியும் போச்சு, கருத்தும் போச்சு, எல்லாமே போச்சு. படமே ஒரு ஃப்ளாப் படமாக வந்து நெல்சன் அவர்களுக்கு முடிஞ்சு அவ்வளோதான், இவர் கரியரே அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கம்பேக் கொடுக்க வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாப்புக்கு அப்புறம் இந்த ஒரு படம் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தை நெல்சன் அவர்கள் நல்லா பண்ணுவார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம். வழக்கமாக ஏதாவது படம் வருதுன்னா ஏதாவது ஒரு போஸ்டர் வச்சு அறிவிப்பு விடுவாங்க. இல்லாட்டி ஒரு அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் அவருடைய ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அறிவிப்பை விடுவார். ஆனால் இதில் ஒரு புதுவிதமாக ஒரு டீசர் வெளியிட்டு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதே மாதிரி அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சுங்க. லாஸ்ட்டில் ட்ரெய்லர், அதாவது அந்த டீசர் முடியும் போது லாஸ்ட்டில் குட்டிச்சவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேர் அந்த ஒரு சீன் வரும்லங்க. அந்த ஒரு பாட்டில் குட்டி அந்த ராக்கெட்லாம் பிளாஸ்ட்லாம் முடிஞ்சிடும், ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் வருவாங்க. ரஜினிகாந்த் கரெக்டாக இப்படி திரும்பும்போது குட்டிச்சவத்தை எட்டி பார்த்தான்னு பாட்டு வருங்க. அந்த மாதிரி அந்த பாட்டு கரெக்டாக வரும்போது நம்ம நெல்சன் அவர்களும் அனிருத் அவர்களும் அங்கேருந்து எட்டி பார்ப்பாங்க. ஒரு அந்த மூஞ்சிலெல்லாம் கறியை பூசிக்கிட்டு அந்த கதை அப்படி எட்டி பார்க்கும்போது குட்டி சவத்தை எட்டி பார்த்தா அப்படின்ட்டு எட்டி பார்ப்பாங்க. அந்த சீன் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி கதையும் நல்லா இருக்கும்ட்டு நம்புவோம். உசுரை கொடுக்க கோடி பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீசரை முடிச்சு விட்டாங்க. டீசரே ட்ரெண்டிங்காக வேறு லெவல் ட்ரெண்டிங்காக போச்சு யூடியூப்லேயே. அதை நீங்களே எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இது மாதிரி ஆர்ஆர் உங்களுக்கு ஏதாவது மூவி ரிவ்யூ ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் ஏதாவது ட்ரெய்லர் புதுசாக வந்துருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.